ஊற்றவே கூடாதுங்க. அதிக வெயில் இருக்கும்போது எந்த செடிக்குமே தண்ணீர் ஊற்றக்கூடாது. ஓகே நண்பர்களே, சரியான தண்ணீர், சரியான வெயில், இந்த இரண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா செடி ஹெல்த்தியாக இருக்கும், பூ அதிகமாக வரும், காய்களும் சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணீரும் சரி வெயிலும் சரி பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சாதாரண காய் இல்லைங்க, இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு இருக்குது. கத்திரிக்காயில் என்னென்ன இருக்குது தெரியுமா? விட்டமின் B1 இருக்குங்க, விட்டமின் B6 இருக்குது, ஃபைபர் அதிகம் இருக்குங்க. இந்த நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியங்க. இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கத்திரிக்காய். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது இந்த கத்திரிக்காய்ங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க. இதனால் நம்ம ஹார்ட்டு ஸ்ட்ராங்காக மாறுங்க. நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடுங்க. கத்திரிக்காயில் லோ கேலரி